வணக்கம் டீச்சர்ஸ். ஒரு சூப்பர் டீச்சர் ஆகிறதுக்கு உதவுற 10 ரகசிய கீஸ பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என் பேர் அருணா. நானும் உங்கள மாரி ஒரு டீச்சர் தான். அதனால உங்க கஷ்டங்கள் எனக்கு நல்லாவே புரியும். என் பேரு சித்ரா. ஸ்கூல் ஐடி அட்மின். டெக்னாலஜியால வர்ற தலைவலியை எப்படி சிம்பிளா சரி பண்றதுன்னு சொல்லத்தான் நாங்க வந்திருக்கோம். வாங்க உங்க டிஜிட்டல் வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் சுலபமாக்க. யூனோ சித்ரா, உண்மையாவே நிறைய டீச்சர்ஸ்க்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்றது எப்படி சொல்றது, ஒரு பெரிய பஸ்ஸை ஓட்டுற மாதிரி தான். ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட ஐயோ எல்லாமே கிராஷ் ஆயிடுமோன்னு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். அது நிஜம்தான் அருணா. ஆனா டீச்சர்ஸ், நீங்க யாரும் கவலையே பட வேண்டாம். இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த 10 சிம்பிள் ஷார்ட்கட்ஸ் உங்க டெய்லி கம்ப்யூட்டர் தலைவலியில பாத்துக்கோங்க. 90%, ஆமா 90% பிரச்சனைகளை உடனே சரி பண்ணிடும். சரி, அப்போ ரெடியா? உங்களுக்கான அந்த 10 மேஜிக் தீர்வுகள் என்னன்னு பார்க்கலாமா? வாங்க தீர்வுல ஆரம்பிக்கலாம். ஓகே, இது நடக்காத ஆளே இல்ல. நாம அவசரத்துல வேலை பண்ணிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு முக்கியமான பிரவுசர் டேபை ஐயோ க்ளோஸ் பண்ணிடுவோம். அடாடா போச்சேன்னு நினைக்கிறதுக்குள்ள ஒரு சின்ன மேஜிக் பண்ணலாம். உங்க கீபோர்ட்ல கண்ட்ரோல், ஷிஃப்ட் அப்புறம் டி இந்த மூணையும் ஒண்ணா பிரஸ் பண்ணி பாருங்க. போச்சே நினைச்ச அந்த டேப் அப்படியே திரும்பி வந்துடும். இதுக்கு பேர்லாம் டேப் ரெஸ்கியூ. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்கூல் செக்யூரிட்டி. சில நேரம் நம்ம டெஸ்க் பக்கத்துல திடீர்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருவாங்க இல்லையா? அப்போ நம்ம ஸ்கிரீன்ல பர்சனலா ஏதாவது இருக்கலாம், இல்ல கொஸ்டின் பேப்பர் கூட இருக்கலாம். அந்த டைம்ல டென்ஷன் ஆகாம விண்டோஸ் கீயும் எல் கீயும் ஒண்ணா பிரஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான், உங்க ஸ்கிரீன் உடனே லாக் ஆயிடும். ரொம்ப சிம்பிள், ஆனா சூப்பர் யூஸ்ஃபுல்லான ஒரு பிரைவசி டிப் இது. கிளாஸ் ஆரம்பிக்கிற நேரத்துல இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும். நம்ம லேப்டாப்ல எல்லாம் கரெக்டா இருக்கும், ஆனா ப்ரொஜெக்டர்ல ஒண்ணுமே தெரியாது. என்ன பண்றதுன்னே தெரியாம டென்ஷன் ஆகும். இனி அந்த கவலையே வேணாம். சிம்பிளா விண்டோஸ் கீயும் பி ஃபார் ப்ரொஜெக்டர் பியும் ஒன்னா பிரஸ் பண்ணுங்க. ஒரு ப்ரொஜெக்டர் மேஜிக் மாதிரி டிஸ்ப்ளே செட்டிங்ஸ் ஓபன் ஆகும். அதுல டூப்ளிகேட் செலக்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சுது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு. யோசிச்சு பாருங்க, ஒரு 50 பக்க பிடிஎஃப்ல ஒரே ஒரு ஸ்டூடெண்டோட பேரை தேடணும். எப்படி? ரொம்ப சிம்பிள். கண்ட்ரோலும் எஃப் ஃபார் ஃபைண்ட், எஃப்பும் பிரஸ் பண்ணுங்க. ஒரு குட்டி சர்ச் பாக்ஸ் வரும் பாருங்க, அதுல அந்த பேரை டைப் பண்ணுங்க. அவ்வளோதான், அந்த வார்த்தை எங்க இருந்தாலும் சரி, இது ஒரு துப்பறியும் டிடெக்டிவ் மாதிரி சரியா கண்டுபிடிச்சு ஹைலைட் பண்ணி காட்டிடும். அதான் இதுக்கு பேரு த ஃபைண்டர். சில சமயம் நம்ம கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் எப்படி இருக்கும்? இங்க பார்த்தா வேர்டு, அங்க பார்த்தா எக்ஸல், அது நடுவுல பிரவுசர், ஒரே குழப்பமா இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் சரி பண்ணலாம். விண்டோஸ் கீயும் டி ஃபார் டெஸ்க்டாப் டியும் பிரஸ் பண்ணுங்க. ஹைட் எவ்ரிதிங் மேஜிக் மாதிரி எல்லா விண்டோஸும் மறைஞ்சி உங்க சுத்தமான டெஸ்க்டாப் தெரியும். திரும்பவும் அதே பிரஸ் பண்ணீங்கன்னா மறைஞ்சதெல்லாம் திரும்பி வந்துடும். சூப்பர் இல்ல? என்ன இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த முதல் 5 ஷார்ட்கட்ஸே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையா? பாதி கிணறு தாண்டிட்டாச்சு. இன்னும் சில சூப்பரான டிப்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, 6வது ஷார்ட்கட். யோசிங்க. ஒரு பக்கம் மார்க் ஷீட் எக்ஸல்ல இருக்கு, இன்னொரு பக்கம் லெசன் பிளான் வேர்ட்ல இருக்கு. ரெண்டுக்கும் மாத்தி மாத்தி மவுஸ் வச்சு கிளிக் பண்ணிட்டே இருப்போம். அதுக்கு பதிலா ஆல்ட் கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டே டேப் கீயை தட்டுங்க. நீங்க ஓபன் பண்ணி வச்சிருக்க எல்லா ஆப்ஸும் லிஸ்டா காட்டும். டேபை தட்டி தட்டி உங்களுக்கு வேண்டிய ஆப்புக்கு மவுஸ் இல்லாம அப்படியே ஜம்ப் பண்ணலாம். அதான் இதுக்கு பேரு த ஜம்ப். 7வது, இது ஒரு ஸ்மார்ட் ஸ்கிரீன்ஷாட். ஒரு வெப்சைட்ல இருக்கிற ஒரு சின்ன டயக்ராம், அந்த படம் மட்டும் நமக்கு வேணும். ஆனா பிரிண்ட் ஸ்கிரீன் பிரஸ் பண்ணா அந்த முழு பேஜும் காப்பி ஆயிடும். தேவையில்லாததெல்லாம் சேர்ந்து வரும். அதுக்கு பதிலா விண்டோஸ், ஷிஃப்ட் அப்புறம் எஸ் இந்த மூணையும் பிரஸ் பண்ணுங்க. ஸ்கிரீன் கொஞ்சம் டிம் ஆகும். அப்போ உங்க மவுஸ் வச்சு தேவையான பகுதியை மட்டும் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு செலக்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான், அந்த சின்ன துண்டு மட்டும் பர்ஃபெக்டா காப்பி ஆயிடும். நம்ம டெஸ்க்டாப் அது எப்போ பார்த்தாலும் குப்பை மாதிரி ஃபைலா நிறைஞ்சிருக்கும் இல்லையா? எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்க ஒரு புது ஃபோல்டர் வேணுமா? அதுக்கு போய் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர்னு தேட வேண்டாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் ஃபார் நியூ இந்த மூணையும் பிரஸ் பண்ணுங்க, போதும். உடனே ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் ஆயிடும். இனி உங்க டெஸ்க்டாப் எப்பவும் நீட் அண்ட் ஆர்கனைஸ்டா இருக்கும். 9வது, குவிக் பிரிண்ட். ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? ஃபைல் மெனுவுக்கு போய் அந்த லிஸ்ட்ல பிரிண்ட்டையே தேடி கிளிக் பண்றதுக்குள்ள போதும்னு ஆகிடும். அதெல்லாம் தேவையே இல்லை. ஜஸ்ட் கண்ட்ரோலும் பியையும் பிரஸ் பண்ணுங்க. பிரிண்ட் பாக்ஸ் உடனே ஓபன் ஆகிடும். எவ்வளோ நேரம் மிச்சம் பாத்தீங்களா? கடைசியா 10வது ஷார்ட்கட், த ரீஃப்ரெஷ். சில சமயம் வெப்சைட் ஓபன் ஆகவே ஆகாது, ரொம்ப ஸ்லோவா இருக்கும், இல்ல அப்படியே ஸ்டக் ஆகி நிக்கும். அப்போ உங்க கீபோர்ட்ல மேல இருக்கிற F5 கீயை பிரஸ் பண்ணுங்க. இல்லனா கண்ட்ரோலும் ஆரும் பிரஸ் பண்ணலாம். அந்த பேஜுக்கு ஒரு புது உயிர் கொடுத்த மாதிரி ரீலோட் ஆகி பிரச்சனை சரி ஆயிடும். பாத்தீங்களா அருணா, இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் டீச்சர்ஸ்க்கே எவ்வளோ யூஸ்ஃபுல்னு. இப்போ ஒரு ஐடி அட்மினா இது ஏன் ஒரு முழு ஸ்கூலுக்கே ரொம்ப முக்கியம்னு நான் சொல்றேன்.
உங்களுக்கு தெரியுமா, இந்த மேஜிக் 10 ஷார்ட்கட்ஸை நம்ம ஸ்டாஃப் எல்லாரும் கட்டுக்கிட்டாங்கன்னா எங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு வர சப்போர்ட் கால்ஸ் பாதியா குறைஞ்சிரும். ப்ரொஜெக்டர் கனெக்ட் ஆகல, டேப்பை காணோன்னு வர கால்ஸ் எல்லாம் இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனைக்காக கிளாஸ் நேரம் வீணாகாது. இதனால நம்ம ஸ்கூல் சிஸ்டம் இன்னும் பாதுகாப்பாவும் வேகமாவும் வேலை செய்யும். 10 ஷார்ட்கட்ஸும் பார்த்துட்டோம். ஐயையோ, இவ்ளோ இருக்கே, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க, உங்க முதல் ஸ்டெப் ரொம்ப ரொம்ப சுலபமான ஒண்ணுதான். 10யும் ஒண்ணா ஒரே நாள்ல கத்துக்க முயற்சி பண்ணாதீங்க, அது ஒர்க் ஆகாது. இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இல்ல உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும்னு நினைக்கிற 2 ஜஸ்ட் 2 ஷார்ட்கட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. நாளைக்கு கிளாஸ்ல அதை யூஸ் பண்ணி பாருங்க. அந்த வித்தியாசத்தை நீங்களே உணர்வீங்க பாருங்க. இன்னும் அட்வான்ஸ்டா டிஜிட்டல் ஸ்கில்ஸ் கத்துக்கணும், எங்க ஸ்கூலை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு மேலும் சில உதவிகள் இருக்கு. உங்க ஸ்கூல்ல பெரிய அளவுல டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணும்னாலும் சரி, இல்ல டீச்சர்ஸ்க்காகவே பிரத்யேகமா ஐடி சப்போர்ட் வேணும்னாலும் சரி, ஸ்கிரீன்ல தெரியுற C3 எக்ஸ்பர்ட்ஸ் டீம் கிட்ட நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவாங்க. கடைசியா போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. இந்த ஷார்ட்கட்ஸ் மூலமா நீங்க ஒரு நாளைக்கு வெறும் 10 நிமிஷம், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் மிச்சப்படுத்தினா கூட வாரத்துக்கு 1 மணி நேரம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த எக்ஸ்ட்ரா 1 மணி நேரத்துல உங்களுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கும்னு நம்புறோம். நன்றி.